அதான் நமக்குன்னா அது பிரபுக்குன்னா அப்படி தான் இருக்கும். அது வேறு பாவம் என்னால் இவங்களுக்கும் கிடைக்காம போயிடுச்சு. கிங் ஆஃப் வேலி போகிறோம். செம பிளேஸு கைஸ். இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஓப்பன் தான் பண்ணி பாருண்டா பிரபே கம்முன்னு. கிங்கோட டோம் கைஸ், அதாவது அவங்களோட அந்த கலரை அப்படின்னு சொல்லப்படுற அந்த டோம். பாடி தலை இல்லாமல் இருக்கிற மாதிரி அப்படியே தலையோடு வந்து கலர்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெட் கலர், பிளாக் கலர். குயின்ஸுக்கும் வந்து வச்சுருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு குயின் இருக்காங்க. ஸோ கைஸ், குட் மார்னிங். இட்ஸ் 4:05 in the morning. ஸோ ஹேர் பலூன் ரைடுக்கு ரெடியாகி உட்காந்துட்ருக்கேன். இன்னும் 10 minutesல வந்து நம்மளை பிக்கப் பண்ண வருவாங்க. லக்ஸரில் இந்த ஹேர் பலூன் ரைடு இருக்க. டர்க்கிலலாம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். பட் ஈஜிப்டில் லக்ஸரில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அது இங்கேயும் இருக்குது. இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து லக்ஸருக்கே வந்தோம் கைரோலேருந்து. இப்போது அதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ நம்மளை இப்போ 4:15 வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த ஹேர் பலூனோட ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க, லான்ச் ஸ்பாட்டுக்கு. இந்த லான்ச் ஸ்பாட்டு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 hour மேலே ஆகும். ஸோ அங்கே போனோன்னே நம்ம இன்றைக்கி ஹேர் பலூனில் பறக்க போகிறோம். ரெடி ஆகிட்டேன். 3:30க்கு எழுந்து ரெடி ஆகி உட்காந்துட்ருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 2 minutesல கீழே போயிட்டு அவங்க கூட ஏறி கிளம்ப வேண்டியதான். கைஸ், ஐ எம் சூப்பர் ஸ்லீப்பி பட் சேம் டைம் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு ஹைட்னா பயம். பட் இருந்தாலும் ஐ எம் கோயிங் டு ஃபேஸ் மை ஃபியர். போயிட்டு இந்த ஹேர் பலூன் ரைடை என்ஜாய் பண்ணலாம். ஸோ கைஸ் வந்துட்டாங்க. ஸோ ஹேர் பலூன் ரைட் போகிறோம். எஸ். குட் மார்னிங். ஸோ கைஸ், இங்கே இப்போ டைம் வந்து 4:40 ஆகுது. வந்தார். வந்து கூப்பிட்டு ஃபெரியில் இப்போ நம்ம போனோம். வச்சு ஃபெரி வந்தோடனே ஃபெரியில் கூப்பிட்டு போவாங்க போல். ஏன்னா 5:30 அந்த டைமில் சன்ரைஸ் ஆகுமான்றது சொல்லியிருக்காங்க. வச்சு ப்ளேஸ் ஃபெரிக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா? புரியாது, ஆனால் எனக்கு புரியும். அது உங்ககிட்ட மார்ஸ் கோடில் இப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு ஹைட்டுனாலே பயம். ஆனால் யாருன்னே தெரியாதவங்க கூட ஏறி இப்போ போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இவர் நான் இவ்வளோ பெரிய கேமராவில் வீடியோ எடுக்கிறாரு. என்ன அந்த ஃபெரியில் எப்போ போகிறோம்? இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஹைட்டு பயத்தையே ஃபேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம பறக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். சார் செம்மையாக இருக்குப்பா. எனி டைம் எங்கே சுற்றி லைட்ஸு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. இது ஆடுது. கைஸ், இந்த போட்டில் தான் இப்போ நம்ம போகிறோம். ஃப்ரீசிங். எஸ், அப்புறம் டீ தான் கொடுப்பாங்க போல். டீ. எஸ். எஸ் கைஸ், காலையில் ஒரு டீயை போட்டால் தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லுவாங்க. கைஸ், டிசப்பாயிண்டட். நம்ம யோசித்த மாதிரியே இன்றைக்கி வந்து கேன்சல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 1 hour கிட்டே இங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பலூன்ஸ் ஆர் நாட் ஃப்ளையிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 2 days-ஆகவும் அப்படி தான் இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் இன்றைக்காவது நடக்கும்னு நினச்சேன். எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி டிசப்பாயிண்டட் கைஸ். இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். என்ன வெயிட் பண்ண சொல்கிறாங்க திரும்ப. What? What is he saying? He's gonna call the driver. Oh, okay. Shit. Guys, வெறுப்பா இருக்கு. Yes, it was so nice to meet you. லக்ஸர் வந்தது அதுக்கு இது வேற ஏன்னா ரெட் கலரில் இருக்கிறது தெரியல. வெளியே வந்து பேசுகிறேன். கைஸ், பார்க்கலாம், எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஷிட், ஐம் வெரி டிசப்பாயிண்டட்.
இதளவுக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இதளவுக்கு பண்ணதே இல்லை, அந்த இதை பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு செம்ம எக்ஸைட். நேற்றுலாம் 2 மணி தான் தூங்கினேன், அப்போ கூட பவராக கிளம்பி பார்த்துருப்பீங்க. என்னத்த சொல்ல, அதுதான் நமக்குன்னு வந்தால் மட்டும் இப்படி தான் நடக்கும். காலையில் இருந்து ட்ரெஸ்லாம் பட்டு வந்தேன்டா டே. அதான் நமக்குன்னா அது பிரபுக்குன்னா அப்படி தான் இருக்கும். அது வேறு பாவம் என்னால் இவங்களுக்கும் கிடைக்காம போயிடுச்சு. இந்த ஒரு படத்தில் விஜய் சேதுபதி வந்து நின்னா மழை நின்றோம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கைஸ். ஆனால் அப்படி இருந்தும் குட்டிக்காரன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இட்ஸ் ஓகே, இது எனக்கு பழகிடுச்சு. பார்ப்போம் எங்கே நான் வந்து ஏர் பலூன் ரைடு பண்ண போகிறேன் எந்த கண்ட்ரிலேன்னு. பட் தெரில ஏன்னு டூ விண்டி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் உட்கார வச்சாங்க. இட்ஸ் 5:30 in the morning. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். பட் ஸ்டில் அப்போயே எனக்கு தோணுச்சு ஏதோ ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறானுங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து கேன்சல்ன்ட்டானுங்க. அவ்வளோதான். ரூமுக்கு இப்போ போய் என்ன பண்ணுறது கூட தெரியாதுடா எனக்கு. இருக்குது ஆஃப்டர்நூனு ஈவினிங்னா ஷூட் இருக்குது. இன்றைக்கி நைட்டு தான் நான் அஸ்வான் கிளம்புறேன். அதெல்லாம் ஓகே, பட் வந்தது வேஸ்ட்டாக போச்சு. ஷிட். வாங்க கைஸ், அப்படியே போய் தூங்க போகிறேன். அவங்களெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, கேன்சல் ஆனாலும் பரவாயில்லன்னு. இன்றைக்கி இல்லை இன்னொரு நாள் இல்லை இன்னொரு வாட்டின்ட்டு. பட் நமக்கு அப்படி கிடையாது. நம்மளே ட்ரிப்புக்கு அப்படி இப்படின்னு வரோம். அதுலேயும் இப்படி ஆச்சுன்னா சாய் இந்த இதுக்கு பலூனுக்காக தான் கைஸ். இப்போ அங்கேருந்து இங்கே வந்து சரி ஓகே புலம்பிகிட்ருக்கேன்னு தெரியுது. சரி ஓகே, சரி கைஸ், அதுதான் அப்படியே போய் படுக்க போகிறேன். பாய். வீடியோவுக்கு தம்ப்நெயில்லாம் எப்படி பண்ணணும், டைட்டில்லாம் என்ன வைக்கணும், இதெல்லாம் யாருமே பண்ணல. எல்லாமே யோசிச்சு வச்சேன், பட் கடவுள் வேறு எதுவும் யோசிச்சிருக்காரு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட். see you guys. நான் அப்படியே போயிட்டு தூங்கிட்டு அப்படியே மாதிரி கண்டினியூ பண்ணுறேன் vlog. கைஸ், நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹோட்டல்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ அதான் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். காலையில் எழுந்ததெல்லாம் வேஸ்ட்டு, அட்லீஸ்ட் சாப்பிட்டு அதுக்கு போய் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு. சும்மா எக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டி, அவங்களோட ப்ரெட்டு, அப்புறம் சீஸு, அப்புறம் ஜாமு. இதை இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போய் தூங்கணும். டைம் இப்போ 7:30 ஆகுது. 3:30க்கு எழுந்தேன், தூங்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் ஒரு 3 hours தூங்கிட்டு இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அதை முடிச்சுட்டு போய் நம்ம பார்க்கலாம் எல்லாமே அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே, ஸோ இப்போ இதை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நம்ம போய் இன்னும் முக்கியமான இடமும் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே அப்படியே ஃபுல்லாக vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாளைக்கு தான் லாஸ்ட் டே இன் ஈஜிப்ட். ஸோ நாளை கழிச்சு காலையில் ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு அஸ்வான் போக போகிறோம். அஸ்வானில் நாளைக்கு 1 day ஒரு 2 முக்கியமான பிளேசஸ் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு அஸ்வான்லேருந்து கைரோ போய் கைரோலேருந்து இந்தியா போக போகிறோம். ஸோ சாப்பிட்டு வரேன். ஸோ கைஸ், இது சாப்பிட்டு போயிட்டு தூங்கிட்டு அப்புறமா எப்போ எழுந்திரிக்கிறேனோ அப்போ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி இங்கே செக் அவுட் 3 PM தான். ஸோ இங்கே செக்இன்னும் இயர்லி, செக் அவுட்டும் அப்படியே டைமிங்கே வேறு. ஸோ 9 o'clock நீங்கள் வந்து செக்இன் பண்ணிடலாம், 3 o'clock செக் அவுட்டு. பார்ப்போம் இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்னு. ஸோ கைஸ், நான் செக் அவுட் பண்ணிட்டேன். லக்ஸர் கர்நாக் ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணி இப்போ டைம் 1:30 ஆகுது. ஸோ இப்போ போய் நம்ம லக்ஸரில் பலூனை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பிரமிட் எப்படியோ அதுக்கு ஈக்குவலான ஒரு பிளேஸ் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து வெஸ்ட் பேங்க்கில் இருக்குது. ஸோ அதை போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோன்றத சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு போய் இப்போ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்த அந்த மணி வந்து ஓவர். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து கேபுக்கு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே காசு தேவை அங்கே டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம். ஸோ ஃபஸ்ட்டு போய் நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். செகண்ட் போய் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போகிறோம் டு அஸ்வான். ஸோ நாளைக்கு நமக்கு இந்தியாவுக்கு அஸ்வான்லேருந்து தான் ஃப்ளைட் இருக்குது. ஐ மீன் கைரோக்கு போயிட்டு கைரோலேருந்து இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரம் லக்ஸர் டு அஸ்வானுக்கு எடுக்க போகிறோம். அண்ட் அதை எடுத்து முடிச்சுட்டு த வேலி ஆஃப் த கிங்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான பிளேஸுக்கு போய் காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும் அந்த இடம். ஸோ அதை போய் பார்க்க போகிறோம். அண்ட் அதை முடிச்சுட்டு மார்ச்சரி டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அதை போய் பார்க்க போகிறோம்.
அண்ட் தென் அகெயின் இன்னொரு முக்கியமான இடம் இங்கே சைடில் கர்நாக் டெம்பிள், வேர்ல்டு ஃபேமஸ் கர்நாக் டெம்பிள் வந்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு போய் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்ணும். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி 3 hours 4 hours ஆகும் ட்ராவல் பண்ணி நம்ம அஸ்வானுக்கு போக போகிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் அஸ்வானில் போய் நான் முடிக்கிற அளவுக்கு பார்க்க போகிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் vlog. இந்த காலையில் சாப்பிட்ட சும்மா அந்த 2 முட்டை தான், அதோட எதுவுமே சாப்பிடல. இந்த டெம்பிள்லாம் 5 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்து 3 o'clock வரைக்கும் செக் அவுட் இருக்குது கைஸ். 30 கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ட்ரெயின் வந்து 7 o'clock இருக்குது, ஒன்று 9 o'clock ஒன்று இருக்குது. 7 o'clock ட்ரெயினுக்கு டிக்கெட்ஸ் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த பிளான் கைஸ். இன்றைக்கி பிளானு. அதில் ஃபஸ்ட்டு பிளான் தான் சொதப்பிக்கிச்சு. அதுக்கப்புறம் பிளான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம வீசாலெல்லாம் இந்த ஏடிஎம் மிஷின்லேயே ஃபாரெக்ஸ் இருந்தது. பட் இங்கே வந்து தெர் இஸ் நோ ஃபாரெக்ஸ் இன் த ஏடிஎம் மிஷின் இயர். What you say? In ATM machine we can exchange the dollar to Egyptian pound. The Shop. Okay. Okay. ஸோ இங்கே வந்து அது கிடையாது கைஸ். ஸோ அதனால் இப்போ நாங்கள் பேங்க்குக்கு போய் தான் சேஞ்ச் பண்ணோம். அண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்கலாம். எனக்கு அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இங்கே வந்து நான் ட்ரெயின் யூஸ் பண்ணவே இல்லை, எப்படி இருக்க போகுதுன்றது தெரில. ஃபோட்டோஸில் பார்த்தா ஓகேன்ற அளவுக்கு இருந்தது. நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியே எடுக்கலாம். அதுவே வந்து 500 EGP நம்ம தான் சொன்னாங்க. ஸோ பார்ப்போம், இன்றைக்கி டே சிறப்பாக போகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், நம்ம இங்கேருந்து உங்களுக்கு அந்த ஒரு கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த கோயில். அதை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் காசை மாற்றுவோம். இங்கே எவ்வளோ தராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏடிஎம்ல எடுக்குன்னு தான் நல்லாயிருக்கும். சி இதில் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது வந்து எடுக்க முடியாது. ஸோ உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன். கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கைஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். 47.15. ஸோ சேம் தான். நம்ம அங்கே எடுத்த அதே ப்ரைஸ் தான் வருது. ரொம்பலாம் இல்லை. நீங்கள் லக்ஸர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடம் தான் அல் ஹலே எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கேப் டிரைவர் அங்கேயே தான் நிற்கிறாரு. சூப்பர். 438. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு முக்கியமான மிஷனான ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போகிறோம் கைஸ். இங்கே வந்து நம்ம ஆன்லைனில் எடுக்க முடியாது. அதுக்கு வந்து லோக்கல் எஜிப்டியன் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, லைக் ஆதார் கார்டு. ஸோ அதனால் நேரில் தான் போய் எடுக்கணும். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் இஸ் டன். Now it's time to go to the railway station and buy the ticket. Yes. கைஸ், லக்ஸரோட ரயில்வே ஸ்டேஷன் பாருங்களேன். அந்த ஃபெல்கனோட சிம்பிள்லாம் போட்டு செம்மையாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு. ஹோப்ஃபுல்லி ட்ரெயினும் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லக்ஸரோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ப்ரோவையும் தலையும் வாப்பா கூட வந்து நீ தான் பேசினா தான். ஆக்சுவலாக கைஸ், நம்ம லோக்கல் வச்சுட்டு ஏதாவது ஒரு ப்ரைஸ் கேட்டால் ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. நம்ம தனியாக போய் கேட்டால் அதை வந்து 4 மடங்கு அதிகமாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவர் ஹெல்ப் பண்ணுவார். அதனால தான் இவரை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம். கைஸ், டிக்கெட் எடுத்தாச்சு. $41. தப்பா கணக்கு போட்டனே. ஒழுங்காக 5000 ஈஜிப்டியன் பவுண்ட் கொடுத்து கார்லேயே போயிருக்கலாம். காசு இங்கே வந்து கம்மியாக இருக்கும்னு நினச்சா, அது வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து அதிகம். ஸோ ஆன்லைனில் செக் பண்ணுறப்போ கைஸ், நம்ம ரேட்டு படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200 1000 தான் வந்தது இங்கேருந்து அஸ்வான் போகிறதுக்கு. இங்கே வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இட்ஸ் $40. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 3200 கிட்ட வந்துடும். ஓகே, எல்லாம் நன்மைக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 2:10 தான் ஆகுது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட நிறைய டைம் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கிங் ஆஃப் வேலி போக போகிறோம். செம பிளேஸு, வாங்க போய் பார்க்கலாம். அண்டு கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஏதாவது லைட்டாகாது, பசிக்குது. வச்சு ஏதாவது சாப்பிட முடியுமான்னு. கார் சும்மா. ஸோ கைஸ், இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நான் ஈஜிப்ட் வந்ததுலேருந்தே இவங்களோட அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சேன். ஸோ ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே போவோம், இன்னும் 1/2 hour இருக்குது அப்படின்ட்டு வந்திருக்கேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க கைஸ் இவங்க. அதுதான் மேட்ரு. அது எனக்கு தெரிஞ்சு கோகோனட் பால்ஸ்ன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ்? கைஸ், நம்ம ஊர் கோகோனட் பால் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது நல்லா இருக்குமா இல்லை எது நல்லா இருக்குன்றது தெரியல. இதெல்லாம் வெறும் குரோசான்னு நினைக்கிறேன். இன்சைட் தேர் இஸ் அ கோகோனட் ஆர் சுகர் ஆர் வாட்? Sugar. Inside, okay. In this? Sweet. Sweet. And Dates. dates. Okay, give me one and one. And then in this? Sweet. Sugar or sweet? Yeah, sweet. Sweet. No, sweet. Okay, which one will be good? This sugar. This? Just sugar. Okay. Just sweet. Just sweet, okay. In this? Is sugar? No. No. Sweet.
ஓகே எல்லாமே ஸ்வீட்டுங்கிறானே. திஸ் சாக்லேட் ஆர் ஸ்வீட் ஆல்சோ? That's எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே, I'll take one. one. Yes, and this one. One. Yeah, one and one. And one. Yes. That's This one is dates. Or No. this? That's Dates. Okay, this two. Okay. Guys, இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஓப்பன் தான் பண்ணி பாருண்டா. அப்புறம் போய் கம்முன்னு இரு. You want anything? No. Okay. Yes. How much? 20. Oh, cool. Wow, வெயில் செம்ம வெயில். Today is so hot. ஓகே, நான் சொன்னல இங்கேருந்து அஸ்வான் போகிறதுக்கு பஸ்ஸெலாம் கிடையாது. நம்ம எப்படி கைரோலேருந்து அலெக்சாண்ட்ரியா போனோம், அப்புறம் திரும்ப கைரோலேருந்து லக்ஸருக்கு வந்தோமோ அந்த மாதிரி டீலக்ஸ் பஸ்லாம் எதுவுமே கிடையாது. இன்னும் அந்த வேன் மாதிரி ஒன்று இருக்குது. அது நம்ம கம்போடியா வீடியோவில் போயிட்டு ஃபோனோஃபேன்லேருந்து செம்ரிப் போகிறதுக்கு ஏறினோம் பார்த்தீங்களா, அது நமக்கு செட்டே ஆகாது. அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் 5000 EGPN கேட்குறாங்க. ஸோ எஸ், கேஷ் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். அதனால் ஒரே ஆப்ஷன் இது தான். $40 எடுத்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி ட்ரெயின் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும் அந்த கிங்ஸ் ஆஃப் வேலி அப்படின்னு போகிற இடத்துக்கு. ஸோ எஸ், போகலாம். இந்த டேட்ஸில் ஒன்று சொன்னால் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேட்ஸ் சொன்னால் இல்லை, ஒன்றுமே இல்லை. லெட்ஸ் ட்ரை திஸ் பிக் ஒன். இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா பசிக்கு தான். நைட்டு கோஃப்தா சாப்பிட்டு கிளம்ப முடியுது தான், நல்லாயிருக்கும். ஆகலாம். இதுலேயும் ஒன்றும் இல்லை கைஸ். லைட்டாக சுகர் கோட்டட் பன்னு, அவ்வளோதான். கைஸ், அந்த கிங்ஸ் ஆஃப் வேலிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். வரப்போ ரூட்டு சூப்பராக இருந்தது கைஸ். செம்மையாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது மலையை குடஞ்சி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அது என்ன வேலைன்றதை உள்ளே போய் பார்க்கலாம். இது இப்படியே இந்த சைடில் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குன்னாரு. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய சோவினியர் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. இஜிப்டியன் ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. வெயில் கொளுத்துது. எப்படி இருக்கு? இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான இடம் கைஸ். எந்த அளவுக்கு பிரமிடோ கைரோவில், அந்த அளவுக்கு லக்ஸாரில் இது வந்து முக்கியமான இடம். டிக்கெட் கவுண்டர் எதுன்னு தெரியலையே, தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். சிட்ரி சென்டரா? இதுதாங்க. இங்கே செக் பண்ணுறாங்க. மைக்கை பார்த்துட்டு ஒரு போலீஸ்கிட்ட கூப்பிட்டு போனார். அவர் விட்ட ட்ரோன்லாம் இருக்கா, என்னது அது, நீ எங்கேருந்து வர எல்லாம் கேட்டு நான் விட்டே இருப்போங்க அப்படின்னு. ஸோ கார்டு ஒன்லி. நைஸ். Hello, I want one ticket. One? Yeah, one. One? Yes. One entry? Yes, one entry. Yes. I heard for she. Sorry? You don't have visa. We don't have visa. 600. How much? كم الواحد؟ 60 جنيه. 60 جنيه؟ 30. 30. 60. Okay, 60 pounds. 60 pounds. Okay. Egyptian pounds. Okay. Okay? You can Okay, you have a cash. We give you cash. Okay. Okay, no problem. Yeah. خلاص. Yeah. ادي اثنين. Yes. Okay. For one Okay, entry. okay? Yeah, okay. This total. How much? 750 and 60. For me, 750. 750. Okay. Okay. انت طالب ها؟ طلبة امتياز في المستشفى. امتياز؟ ايوه في المستشفى. الله الله. الله يخليك. كلية ايه؟
كلية جامعة أسوان. جامعة أسوان. عارف الكلية دي. طب بشري. ايوه ايوه طب بشري. Yeah, thank you. It's okay. It's okay. Thank you. Not for me. 750 and 30 and this رصيد. Okay. هدي 60 وعشرة. For her, right? This is for her. Oh. This for us. கைஸ் இங்கே வந்து ஒன்லி கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக நீங்கள் இவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நம்ம கார்டிலே போட்டேன். உள்ளே போகலாம். இப்போ இவங்க 2 பேர் தான். எந்த கண்ட்ரின்னு தெரில, கார்டே இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. எஸ் Hello. Ticket. Ticket. டிக்கெட் எடுக்கணும் வயசு இதுக்கு உள்ளே போகிறதுக்கு. இதுக்கு எவ்வளோன்னு தெரியலையா. எலக்ட்ரிக் கார் டிக்கெட்ஸ்னு வச்சுருக்காங்க. طلبة أسوان. Yes, one. Have a nice day. Yeah, thank you. Yes, இது வந்து இந்த வண்டிக்கு டிக்கெட்டு. மேம் Hello. What's from? இந்தியா. அமிதாப் பச்சன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் அமிதாப் பச்சன். India. எஸ் இந்தியா. ஹபீபி. أسوان نفسها ولا دراو من دراو. எஸ் உள்ளே வந்து எலக்ட்ரிக் காரில் தான் போக முடியும். ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்கணும்ல. من أسوان. அதனால் அவங்களே வந்து எலக்ட்ரிக் காரில் கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்ப வித்தியாசமாக இருக்குது. இது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்றது தெரில. ஆனால் அவங்க பண்ண காரணம் வேறு. ஆனால் இப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு காரணமே வேறு. டிக்கெட் கேட்பானாங்களோ. فرشت انا خلصت وفرشت. எஸ் மலைக்கு பின்னாடி சூரியன் அப்படியே சன்செட் ஆகிறத பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம், இது என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் த வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் அந்த நம்ம பிரமிட்லாம் கட்டினார்ல, அவங்களோட தாத்தா அப்பா பையன் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம பிரமிட் வீடியோ பார்க்காதான் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் நீங்கள் பிரமிட் வரணும் அப்படின்னா. ஸோ அந்த குஃபு கஃபாரா அப்படின்ற கிங்ஸ்லாம் பிரமிட் கட்டிட்டாங்க. ஆனாலுமே அந்த பிரமிடுக்குள்ளே போய் கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்களோட திங்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த மம்மியவே தூக்கிட்டு போயிருக்காங்க ஈவன் அந்த டைம்லேயே. ஸோ அதனால் அடுத்து வந்த கிங்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை சூஸ் பண்ணி அவங்களோட கல்லறையை கட்டியிருக்காங்க. ஹோம் ஆஃப் ரம்சிஸ் 4 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த ரம்சிஸ் அப்படின்றதுலாம் கிங்ஸோட நேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து ஒரு கிங்கோட டோம் கைஸ், அதாவது அவங்களோட அந்த கல்லறை அப்படின்னு சொல்லப்படுற அந்த டோம். ஸோ இங்கே ஏன் வந்து அவங்க கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அங்கே அந்த மாதிரி பிரமிட்ஸ் அவங்களால திரும்ப கட்டவும் முடியாது, அது ஒரு காரணம். அண்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி எங்கேயாவது வச்சா கொள்ளையடிக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்றது அது ஒரு காரணம். ஸோ அது தவிர்க்கணுன்றதுக்காக இந்த மலையை குடஞ்சி, ஆக்சுவலாக இப்போ நம்ம மலைக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் இவங்க போட்டு தான் இருக்கும். பட் நீங்கள் இப்போ என்ன 2 சைட்லேயும் பார்த்துட்டு வர பெயிண்டிங்ஸ் எல்லாமே, இந்த ஸ்கல்ப்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்கல்ப்ஸ்லாம் வந்து
கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அவங்க அதாவது எஜிப்தியன் பீப்புள் வரைஞ்ச ஒரு ஆர்ட்டு. எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் நான் வெறும் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வந்து பார்க்குறேன். மேலே பாம்பு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மம்மியோட உடம்பு இருக்க மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் எல்லோரும் நின்றுட்டுருக்க மாதிரி, அதுக்கப்புறம் இவங்களாம் இதில் ஏதோ ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. இல்லை கீழே இருக்க லைட்ஸ்னால இப்போ நமக்கு ஃப்ளிக்கர் ஆகுது. ஆனால் இந்த இடம் செம்ம அழகாக இருக்குது. ஒரு கலரையே எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அது எவ்வளோ பெருசாக. இது ரம்சீஸ் 4ஓட டோம் இருக்கிற ஒரு பிளேஸு. ஸோ இங்கே வந்து வச்சுட்டா அவங்களால வந்து கொள்ளையடிக்க முடியாது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த ரம்சீஸ் 4 இருக்கிற டோமு. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிள் காக்கா அண்ட் அவங்களோட நிறைய நம்ம சுவீனியர்ஸில் பார்த்துருப்போம்ல, அது எல்லாமே. ஹலோ ஹபீபி, அது பாருங்கள், இதுதான் அவரோட டோம். இதுலேயே அந்த டாக் ஃபோட்டோ, கேட் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஸ்கப் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே பாருங்களேன், இதுக்குள்ளே வந்து நம்ம அலோட் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் அப்போ புதைச்சிருப்பாங்க. இன்னும் வந்து அவங்களோட மம்மிஸ்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இது ஆக்சுவலாக நம்ம வந்து மம்மி பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கோம். பாருங்க, மேலே வரையும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஒரு பழைய 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு இடத்துல வந்து நான் நின்றுட்டுருக்கிறது எனக்கு செம ஃபீல் கொடுக்குது. அதுவும் ஒரு எஜிப்திய வரலாறை நம்ம இப்போ நேரில் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்துடுறதுக்கே கஷ்டம். செம்ம ஸ்ட்ராங்கான கல் கைஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ தெரியுமா? என்னை விட 2 மடங்கு ஹைட்டாக இருக்குது. அண்ட் இந்த செட்டப்லாம் இவங்க போட்டிருக்காங்க. வா, ரம்சீஸ் 4 அவரோட போடுறாங்களே. இந்த ஊர் மட்டும் இல்லை, இப்போ இந்த ரம்சீஸ் 4 மட்டும் இல்லை, இங்கே நிறைய கிங்ஸோட இந்த டோம்ஸ் இருக்கனால இதை கிங் ஆஃப் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு மாதிரி இருந்திருக்காங்க. எப்படி அழிஞ்சானுங்க? அதான் கைஸ், எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் உனக்கு ஒரு நாள் எண்டு இருக்குது. எனக்கு இப்போது ஆக்சுவலாக இவனுக்கு எப்படி அழிஞ்சாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சரியான சிவிலைசேஷனாக இருந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுற மாதிரி ஆயிருக்காங்கன்னா இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன், நம்ம இப்போ உள்ளே போயிட்டு வந்தது அந்த மலைக்குள்ளே தான். மலையை குடஞ்சி அவங்களோட பாடியை வந்து புதைச்சிருக்காங்க. அவங்க வந்தீங்கன்னா நடக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அதுக்காக ரெஸ்ட் எடுத்து சுற்றி பார்க்குறதுக்கு இதை வச்சுருக்காங்க. இதுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 850 பவுண்ட்ஸு. ஆக்சுவலாக இங்கே வந்து டுட்டுகாமோன்ஸோட அந்த கிங்கு போய் பார்த்துருப்போம்ல, அந்த 9 இயர்ஸ்லேயே கிங் ஆகி 18 இயர்ஸில் உயிரை விட்டா போல், அவரோட கோல்டு அந்த மாஸ்க்லாம் போய் பார்த்துருப்போம். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க, கண்டிப்பாக இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அவரோட ரியல் மம்மி இங்கே தான் இருக்குது. ஆனால் அதை பார்க்குறதுக்கு வந்து தனியாக 300 எஜிப்தியன் பவுண்ட்ஸ் வந்து பே பண்ணோம். ஸோ நம்ம இப்போ எடுத்துருக்கிறது என்ட்ரி டிக்கெட் தான். ஏன்னா நம்ம அந்த மியூசியம் 20 வருஷமாக கட்டினாங்க. அந்த மியூசியமை கிட்டத்தட்ட 2005 ஸ்டார்ட் பண்ணி 2025 நவம்பரில் தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த மியூசியமில் போய் அவரோட மம்மியவே, அதாவது மம்மிக்கு யூஸ் பண்ண அந்த எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிறத பார்க்கலாம். கொளுத்து வெயில் பொழகுது. இங்கே ஒரு டோம் இருக்குது, யாருதுன்னு போய் பார்ப்போம். ஸோ இப்படி தான் கைஸ் இருக்குது அதோட என்ட்ரன்ஸு. இதெல்லாம் உடஞ்சிருக்கு, புரியுதுங்களா? இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஆனாலும் அந்த டைமில் கட்டுறப்ப செம்மையாக இருந்திருக்கும். இது வந்து KV6 டாம் ஆஃப் ராம்சஸ் 5. ஸோ டாம் ஆஃப் ராம்சஸ் 5 கைஸ் இது. எஸ், from India. This is visit Sri tomb. Sorry? Have a guide. No, I don't have a guide. What is? Tell me, I will understand. This visit Sri tombs. Okay. Any Sri tombs except Tutankhamun and Ramses. Oh, only 3 tombs. Only Sri tomb. Okay. Do you have extra? No, only 3 tombs. Yes, இந்த டிக்கெட்டில் வந்து only 3 tombs தான். ஆல்ரெடி 2 tomb பார்த்துட்டோம்.
ஸோ எஸ் இப்போ நம்ம வந்து இன்னொன்று ரெமிசிஸ் 4ஓடது பார்த்தோம். இப்போ 5ஓடது இருக்குது. இது உள்ற மாதிரி இருந்திருக்கு போல், இவங்க வச்சுருக்காங்க இதை. ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட அந்த அவங்களோட அந்த ஓவியங்கள் அனைத்தும் உள்ளது. அதெல்லாம் கிளாஸ், ஏன்னா தொட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே வந்தாண்டு கிளாஸை போட்டிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக பயங்கரமாக. எனக்கு கட்டுறதை விட இந்த மாதிரி கோடுலாம் போட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ போடுறது இதெல்லாம் செகண்டரி, இப்போ என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக கோடு. நான் இப்போ கூட பேப்பரில் கோடு போட சொன்னால் தப்பாக தான் போடுவேன். கோணலாக தான் விழும், ஸ்கேல் இல்லாமல். ஸ்கேலே வச்சு போட்டாலுமே ஒரு கோடு கப்பாக தான் வரும்னு வச்சுப்போமே. ஆனால் அவங்க பாருங்கள், அந்த டைம்லேயே வேறு மாதிரி கட்டி விட்ருக்கானுங்க. நிறைய உறிஞ்சிடுச்சு கிட்டது. ஆமாம், 2000 வருஷம்னா சும்மாவா? மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பெயிண்ட்டு சுண்ணாம்புலாம் உழுந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஹியூமன் பாடி தலை இல்லாமல் இருக்கிற மாதிரி அப்படியே தலையோடு வந்து கலர்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெட் கலர், பிளாக் கலர், திரும்ப ஒரு ரெட் கலர் அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் எப்பா, அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிவிலைசேஷனாக இருந்திருக்காங்க அந்த டைம்லனா. டாமினன்ட் சிவிலைசேஷனாக இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் கையில் ஏதோ ரோப் மாதிரி வச்சுருக்காங்க. ரோப் இல்லை, முடியது வா. ஸோ முடி மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே மம்மிஸோட இது தான் டயக்ராம் தான் கைஸ் அதிகமாக இருக்குது. அவங்க மேலே பாருங்கள், கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. கேர்ள்ஸ்லாம் கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி தலையில் அந்த மாஸ்க் வச்சுருக்காங்க. கிங்கு, குயின்னு அவங்களாம் எல்லோரும் இருக்காங்க. ஸோ கீழே தான் அந்த டோம் இருக்குது. மேபி இது போட்டால் உடஞ்சிருன்றதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய பில்லர்ஸ் பாருங்களேன். இந்த பில்லர்ஸ்லாம் இது தான் தாங்கிட்டுருக்கு. பெரிய பெரிய ஸ்டோன்ஸு கைஸ், தனியாக கட்டாமல் கல்லுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த வரைக்கும் பாருங்கள். அந்த டோம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லை அதுதான் டோமான்றது தெரில. பட் அங்கே தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. மேலே பண்ணியிருக்க இதெல்லாம் இப்போ நம்ம வீட்டில் சீலிங் வைக்கிறோம்ல, அவனுங்க அப்போவே சீலிங் வச்சுருக்கானுங்க. சீலிங் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். போட்டில் நடுவில் கிங் உட்காண்ட்ருக்காரு. 2 சைடில் 2 சர்வன்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பாம்பு, 2 போட்டோட 2 எஜ்லேயும் பாம்பு இருக்குது. அண்டு பின்னாடி அவங்களோட ட்ரூப்ஸ் வருது. எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா வரைஞ்சிருக்கிறது. எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே. ஸோ நான் சொன்ன மாதிரி லக்ஸரில் ஏர் பலூன் ஓகே, அது ஒரு ஆக்டிவிட்டி. ஈஜிப்ட் அப்படின்னாலே ஹிஸ்ட்ரி தான். அண்ட் அவனுக்கு எப்படி வாழ்ந்தானுங்கன்றது தான். அதில் இது ஒரு முக்கியமான இடம் கைஸ். தேங்க்யூ. எஸ், எல்லா இடத்துலையும் அவங்ககிட்ட காசு கேட்பாங்க கைஸ். சும்மா டிப்ஸ் மாதிரி எதாவது கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி. அவங்க அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 எஜிப்டியன் பவுண்டு கூட செம்ம காசு. லைக் செம்ம காசு இந்த சென்ஸ், அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய காசு இங்கே சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வர டூரிஸ்ட்டுக்கிட்ட தான் அதை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. கைஸ் இன்னும் நிறைய டோம் இருக்குது. ஆனால் நம்ம இதில் இன்னும் ஒரு டோம் தான் போக முடியும். ஸோ அது என்ன போகலாம் அப்படின்றத பார்ப்போம். Tomb of Tutankhamun. Tutankhamun. Oh, Tomb of Tutankhamun. எஸ், நம்ம அந்த டூட்டன்காமனோட டோமுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம போய் அந்த இதில் பார்த்துருப்போம்ல மியூசியமில். ஸோ அந்த மாஸ்க்கு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் திங் அப்படின்னு அவரோட ஒரிஜினல் மம்மி தான் இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா டிக்கெட் ரெக்கார்டு. ஓ, இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு கேஸ். எக்ஸ்ட்ரா டிக்கெட், டோம் டிக்கெட், entry to the dome is not included with the general admission ticket. Oh, so is there extra charge for this? Yeah, there's one extra ticket. Oh, where to buy? Just over there. Oh, there. Outside. Okay.
திரும்பலாம் போய் எடுத்துகிட்டு வர முடியாது. பட் பரவாயில்ல. ஸோ கைஸ், நீங்கள் டுட்டுகாமனோட மம்மி பார்க்கணுன்னா வெளியவே எக்ஸ்ட்ரா அதை வந்து சொல்லி எடுத்துருங்க. இப்போ இந்த பக்கம் போய் பார்ப்போம். நிறைய டோம் வந்து மூடி வச்சுருக்காங்க. இது ரமேசஸ். இங்கே வெளியவே என்னென்ன டோம் அது அப்படின்றத போட்டிருக்காங்க. டைனசிட்டி 20 கண்டுபிடிக்கப்பட்ட டோம், த சர்கோஃபோகஸ் ஆஃப் ரமேசஸ் 6. ஸோ இங்கே வந்து கைடோடு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி இருக்குடா மவுண்டெயின்ஸ், சான்ஸ்லெஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அவங்களும் ஒரு 3 நீங்கள் 3 பார்த்தா போதுன்ட்டாங்க போல். ஸோ இதையும் போய் பார்க்கலாம். No, not allowed. Okay. It's a mic. ஓகே, சில டோமுக்கெலாம் வந்து தனித்தனி டிக்கெட்ஸ் இருக்குது. இது என்ன போட்டிருக்குது, 750 டிக்கெட்ஸ். இது ப்ரைஸ் மட்டும் தான் போட்டிருக்கு. எந்தெந்த டோம்லாம் தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். கைஸ், இங்கே நடக்கிறது தான் மேட்ரே, நடந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அந்த டிக்கெட் வச்சு நிறைய இடங்களை பார்க்க முடியல. அப்படி இருக்கிறப்ப அதுக்கான டிக்கெட்ஸ் நீங்கள் எதாவது பர்டிகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டிக்கெட்ஸ் தான் எடுக்கணும். பட் எஸ், வெரி நைஸ் பிளேஸ். மெரன்ஃபட்டா, சிட்டி 1, ரமசிஸ் 1, சிட்டி 1, அமென்டோப், துட்டுமோஸ், அமென்டோப், துட்டுமோஸ் 6. கிட்டத்தட்ட 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 கிங்ஸோட இது வந்து இங்கே இருக்குது. அதில் சிலது கிட்டத்தட்ட ஒரு 15, 14 தான் ஓப்பனில் வச்சுருக்காங்க. அதோட மேப் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பேங்க் அப்படின்ற இடத்துல இருக்குது கைஸ். இது சன்செட் ஆக இங்கேருந்து பாதி வெயில் பாதி நிழலோடு பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. ஸோ எஸ், நம்ம அப்படியே போகலாம். கிங்ஸ் ஆஃப் வேலி பார்த்துருப்பீங்க, இது வந்து குயின்ஸ் ஆஃப் வேலின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதோட பேர் என்னென்னா மார்ச்சரி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிங்குக்கு எப்படி பாடியை வந்து அடக்கம் பண்ணி அதுக்குன்னு கட்டி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி குயின்ஸுக்கும் வந்து வச்சுருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு குயின் இருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். அண்ட் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேயும் நல்ல செம்ம க்ரௌடாக இருக்குது. நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ we have to move fast or else நம்ம ட்ரெயினை இன்றைக்கி விட்டுற மாதிரி ஆகிடும். ஹலோ, India. Namaste. Namaste. You make a video? No, yes, I'm making a video. This is nice. Thank you. Social media? It's okay, thank you. Social media? No need. Yeah. Good. No, man, I'm running out of time. I'm running out of time. I have to catch a flight. Okay. Yeah, sure. Okay. Yes, okay. So guys, இதுதான் வந்து குயின் ஆஃப் வேலி, அந்த ஆர்ச்சரி டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுற இடம். எப்படி இங்கே கிங்ஸுக்கு மட்டும் கட்டலாம் அப்படின்னு குயின்ஸுக்கும் வந்து கட்டியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு குயின் வந்து தட் வே. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். கைஸ், இதுக்கு உள்ளே போகிறதுக்கு 440 Egyptian pound, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 900 வருது. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ இங்கேருந்து பார்க்கறதாவது தெரியும் பாருங்கள். ஓகே கைஸ், டிக்கெட் எடுக்கலான்னு போனேன், அங்கேயே வீடியோ எடுக்க விட்டாங்க. இங்கேயே இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நமக்கு நேரம் அமையுது. ஸோ இங்கே வந்து வீடியோ நாட் அலோட் அப்படின்றாங்க, வெளியவே பேட்ரி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாங்க. என்ன மேட்ருனா, ஒரு குயின் வந்து பிறந்ததுலேருந்தே அவங்கள கிங் மாதிரியே வந்து ப்ரிட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க வளர்ந்தது, அவங்க கற்றுக்கிட்டு எல்லாமே ஒரு அவங்களுக்கு ராஜா ஆகணுன்ற ஆசை அது இருந்திருக்கு. அதனால் அவங்க வந்து ஒரு கிங்காகவே அவங்கள நினச்சி வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சில குயின்ஸுக்கு
இங்கே வந்து அந்த டோம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ரெண்டுமே பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். வீடியோ எடுக்க விட்டால் நான் டிக்கெட் எடுத்திருப்பேன். வீடியோ இல்லைன்னா அவனுக்கு எதுவுமே கிடையாது. எதுக்கு 440 ஈஜிப்டியன் பவுண்டை வேஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் இப்போ முக்கியமான ஒரு டெம்பிள் போக போகிறோம். கர்னாக் டெம்பிள் அப்படின்னு. பயங்கர அழகாக இருக்கும் அது. ஸோ நிறைய பில்லர்ஸ்லாம் வச்சு நம்ம வெளியே லக்ஸரில் ரோட்டில் சுற்றும் போதே அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே போகலாம். அங்கே வீடியோ எடுக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.